யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் உண்மையை தான் மேம் சொல்கிறேன். உண்மையாகவே நான் என் ஹஸ்பண்ட் ராஜேஷ்குமாரை தான் பார்க்க வந்தேன். உங்கள் ஹஸ்பண்ட் ராஜேஷ்குமாரை பார்க்க வந்தீங்களா? அப்போ நீங்கள் லவ் பண்ண கௌதமே? எனக்கு தெரியாது மேம். என்ன மேம் அசால்ட்டாக தெரியாதுங்கிறீங்க? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை மேம், 20 வருஷம் மேம். உங்கள் பின்னாடியே சுற்றி வந்திருக்கான், அந்த கௌதமையே தெரியாதுங்கிறீங்க? கரெக்டு தான் மேம், நீங்கள் சொல்கிற லாஜிக் எல்லாமே கரெக்டு தான். சின்சியராக என் பின்னாடி சுற்றி வந்தாப்புல 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி 20 வருஷமாக என் பின்னாடி தான் சுற்றி வந்தார். சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஞாபகம் வந்துருச்சு போல உங்களுக்கு. எப்படி நான் எவ்வளோ அழகாக ஞாபகப்படுத்தினேன். இப்போ சொல்லுங்கள் மேம், நீங்கள் கௌதம தானே பார்க்க வந்தீங்க? மேம், நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஒத்துக்கிட்டேன். திரும்ப எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். பட் நீங்கள் இப்போ கேட்குற கேள்விக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லை மேம். நான் சீரியஸாகவே இங்கே உட்காந்துருக்காரு பாருங்க ராஜேஷ்குமார், அவரை பார்க்க தான் வந்தேன். என் ஹஸ்பண்ட் ஆமாம் மேம், உங்களுக்கு கௌதம தெரியும்னு சொல்கிறீங்க, 20 வருஷம் சுற்றி வந்ததை ஒத்துக்கவும் செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த கௌதம் எங்கே மேம்? அந்த கௌதம் மேம் 20 வருஷமாக சுற்றி தான் வந்தார். அசராமல் இலக்கியாவை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். இலக்கியா எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் இலக்கியா தான் வேணும்னு அவள் பின்னாடியே சுற்றினாரு. ஆமாம் மேம், அப்படி தான் சுற்றினாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பொதுவாக எனக்கு இந்த மாதிரி பழமொழி சொல்லி பேசுறதுலாம் பிடிக்காது, அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. பட் இந்த இடத்துல அந்த பழமொழியை நான் சொல்லியே தீரணும். பரவாயில்ல, உலகத்துக்கு ஏதோ சொல்ல வரீங்க போல, சொல்லுங்க. ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழில் நான் கொஞ்சம் வீக்கு மேம். ஓ அப்படியா, சரி ஓகே மேம், பரவாயில்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுக்கோங்கண்ணே. இப்போது நம்ம கிச்சனில் போயிட்டு ஒரு சாப்பாடு சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த சாப்பாடு சமைச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுட்டு போய் அதை பொறுமையாக தான் செய்கிறோம். ஆனால் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆறுனா தான் அதை சாப்பிட முடியும்னு நம்மளுக்கு தெரியும். பட் அது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். சூடாக இருந்தா என்ன, கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு நம்ம டக்குன்னு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூடு நாக்க சுட்டுரும். ஆமாம் மேம், நம்ம உடனே சாப்பிடணும்னு நினச்சோன்னா சூடாக தானே இருக்கும் சாப்பாடு, அப்போ நாக்கில் வச்சோடனே சுடத்தானே செய்யும். அதெல்லாம் தாங்கள் கூற வருவது மேம். நம்ம தான் மேம் அந்த சாப்பாடு செஞ்சோம், நம்ம கண்ணு முன்னாடி தான் அந்த சாப்பாடு இருக்குது. ஆனால் அந்த சாப்பாடு கொஞ்சம் ஆறுனோடனே சாப்பிட்லான்னு யோசிக்காம சுட சுட எடுத்து வாயில் போட்டு அந்த சூட்டோட இருக்கிற வழி அனுபவிச்சது யாரு? யாரு? அதான் மேம், நீங்கள் சொன்னீங்களே அந்த 20 வருஷமா பின்னாடி சுற்றி வந்தானே ஒரு பைத்தியக்காரன். ஆமாம், இப்போ புரியுதா மேம் கௌதம் எங்கே போனார் என்ன ஆனார் அப்படின்னு? உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன பழமொழியோட அர்த்தம் கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான். புரியுதா மேம்? மேம் ஷோர் ஷோர் மேம், நீங்கள் சொன்ன பழமொழி எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. கௌதம் ஓடி போயிட்டான், அப்படி தானே மேம்? எஸ் மேம். இப்போ நீங்கள் பார்க்க வந்திருக்கிறது உங்கள் ஹஸ்பண்ட் ராஜேஷ்குமார், அப்படி தானே மேம்? ஆமாம் மேம். மார்னிங்லேருந்து ஒருத்தன் சொல்கிறான் மேம், நான் ராஜேஷ்குமார் என்னோட ஒய்ஃப் இலக்கியா அப்படின்னு. அதை என் மனசு ஏற்றுக்கவே இல்லை மேம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க பாருங்க, அதுக்கப்புறம் இதை மட்டும்தான் மேம் நான் ஏற்றுப்பேன். இவன் ராஜேஷ்குமார் தான், நீங்கள் இலக்கியா தான். ஆனால் நீங்கள் கௌதமோட லவர் கிடையாது, அவன் இலக்கியாவோட லவர் கௌதம் கிடையாது. இப்போ நான் கிளியர் மேம். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் ராஜேஷ்குமாரை பாருங்க. ராஜேஷ்குமார் நீனும் உன்னோட ஒய்ஃப் இலக்கியாவை பார்த்துக்கப்பா. அப்புறம் எனக்கு புரியுது மேம், எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஏதோ பர்சனலாக பேச வந்திருக்கீங்க, ஸோ பேசுங்க. நான் தடையாக இருக்க விரும்பல மேம். உங்கள் ரூட் கிளியர் மேம். நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க, இப்படியே போங்க. தேங்க்ஸ் மேம். டேய் என்ன என்னடா ஒரு பொண்ணு இவ்வளோ திமிரா இருக்கா, உன்னை இவ்வளோ இன்சல்ட் பண்ணுறா, ஏன்டா உனக்கு இலக்கியாவை பிடிச்சிருக்கு, அப்படி என்ன தாண்டா அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் எனக்கு அவள் திமிர் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அவள் திமிர் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவல. அப்போலாம் என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான், ஒரு பொண்ணுகிட்ட என்னென்னோ ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். இவன் என்னடானா இவளோட புடிவாத குணத்தை போய் பிடிச்சிருக்கு, திமிரை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறானேன்னு நான் ஆச்சரியப்படுவேன்டா. மரியாதையே இந்த வெளில பொடி. ஐயோ மிஸ்டர் ராஜேஷ்குமார், நான் போதான் போகிறேன், இதுக்கப்புறம் நான் இருப்பேனா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லிட்டு போகிறேன்னு, உங்கள் ஆள்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது திமிருன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் எனக்கு இப்போ உங்கள் ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உங்கள் ஆள்கிட்ட பிடிச்சது அந்த திமிரு தான். பைத்தியம் பொடி. சே 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 பொண்ணடா இவ. மரியாதையே எழுந்து வெளியில் போயிடு, இல்லைன்னா அடி வாங்கிட்டு வந்திக்கு.
அடே, நீ லவ் பண்ணதுக்கு குவாலிஃபைடான பொண்ணு அவ தான். உனக்கு பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு 100% குவாலிஃபிகேஷன் உள்ள பொண்ணு அவ தான். சி பொடி. அப்புறம் மேம், யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. ஐ லவ் யூ கேரக்டர் மேம். ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்ஸ் மேம். உன் கருங்கோந்த குழலாகத்தான் எண்ணம் தோன்றும், உன் காதோரம் உரையாடித்தான் ஜென்மம் தீரும், உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும், என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும், உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. ஏ பெண்ணே பெண்ணே நீ உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். எதுக்கு? எங்கள் அம்மாவை எனக்கு திரும்ப கொடுத்ததுக்கு. அதான் அன்னைக்கே சொன்னீங்களே. ஆனால் அன்னைக்கு நான் வேற ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா உயிரை காப்பாத்தந்து நீங்கள் தானே, அதனால நான் உங்களுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். இல்லை, எனக்கு புரியல. இல்லைங்க, அன்னைக்கு நான் என் பின்னாடி ஒரு பையன் சுற்றி வந்தான். அவன் தான் எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றிட்டான்னு நினச்சிட்டு கௌதம்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். பட் கௌதம் எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றலல்ல. ஸோ என் ஹஸ்பண்ட் ராஜேஷ்குமார் தானே காப்பாற்றினாரு. அதனால தான் ராஜேஷ்குமாரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீ பாரு, இப்படிலாம் ஸ்மார்ட்டாக பேசுறதுனால நீ ஒன்றும் ஜெயிச்சதா அர்த்தம் கிடையாது. நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லவே இல்லையே இப்போ. இங்கே பாரு, உன் அம்மாவோட உயிருக்கு பயந்து அவங்களுக்காக நீ பண்ண கல்யாணம் இது. சொல்லப்போனா இது கல்யாணம்லாம் கிடையாது. தெரியும். தெரியுமா? ஆமாம். உனக்கெல்லாம் திமிரு அடங்கவே அடங்காதுல்ல. திமிரா? ஏய், அமைதியாக பேசுறதுனால என்ன ஒன்றும் பழைய பைத்தியக்காரன் நினச்சிக்காதண்ணே. நான் அப்படி எதுவும் நினைக்கல. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன் வாழ்க்கைக்காக நல்லது கெட்டது சொன்னாங்க, அதை ஏற்றுக்கல. உன் பின்னாடி லோன்னு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் சுற்றி வந்தான், கெஞ்சினான், காலில் விழுந்தான், கதறினான். அப்போல்லாம் அவனை பற்றி உனக்கு தெரியல. பெத்த தாய் இத்தனை வருஷமா உன் பாசத்துக்கு ஏங்கி நின்றுருக்காங்க. கடைசி அதோட விளைவு இப்படி உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி யமனோட போராடிட்டு வந்திருக்காங்க. ஒரு பெத்த தாய்க்கு தன்னோட பொண்ணோட பாசம் வேணுன்றதுக்காக அவங்க யமனோட போராடிட்டு வந்திருக்காங்க. அப்படி போராடினதுக்கு அப்புறம் தான் பெத்த பொண்ணுக்கு தன் தாயோட பாசம் புரிஞ்சிருக்கு. அவன் மனசுல அந்த ஈரம் வெளியில வந்திருக்கு. ஒரு தாய்க்கு அந்த நிலைமை அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்களாம் உன்கிட்ட பாசம் வேணும்னு போராட ஆரம்பிச்சா செத்து தான் பழைக்கணும் போலயே. ஸ்பீச் முடிஞ்சுதா? கொஞ்சம் மூச்சை விட்டுக்கோங்க, எமோஷனல் ஆகாதீங்க. நீலாம் ஒரு பொண்ணாடி. இங்கே பாருங்க ராஜேஷ், நீங்கள் டாக்டராக இருந்த என்ன, கலெக்டராக இருந்தால் எனக்கு என்ன? ஏன் பின்னாடி நீங்கள் சுற்றுறப்போ நீங்கள் வெறும் 0 தான், புரியுதா? இப்போ கோட்டை போட்ட உடனே நீங்கள் ஹீரோ ஆகிட்ட தான் நினப்பா? சரி, நான் ஹீரோனே வச்சுக்கிறேன். எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றி கொடுத்த என் கண்ணு முன்னாடி இப்போ உட்காந்துருக்கிற ராஜேஷ்குமார் ஹீரோ தான். உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? உன் அம்மாவோட நிலைமைக்கு நீ தான் காரணம்னு ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் பேசுற. நான் கெஞ்சின போலாம் அசிங்கப்படுத்திட்டு இப்போ தாலி கட்டிட்ட உடனே அவ்வளோ திமிரா? ஏன் திமிரா பேசாம வேற என்ன பண்ணுவேன்னு நினைச்சீங்க? ஆமா, திமிர் தான். ஏன் இப்போவும் நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி அழுதுட்டு உங்க காலில் விழுவேன்னு பார்த்தீங்களா? சான்ஸே இல்லை. ஆமாம், எங்கள் அம்மாவோட நிலைமைக்கு நான் தான் காரணம். எங்கள் அம்மாவை இந்த நிலைமைக்கு கூப்பிட்டு போனதுனால எனக்கு குற்ற உணர்ச்சியாக தான் இருக்கு. அந்த குற்ற உணர்ச்சியில் தான் நான் என்னோட லைஃப் பணைய வச்சு உங்களை கல்யாணம் பண்ணி உங்கள் மூலயமா எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண வச்சேன். இது பக்கா சுயநலமான பிளான் தான். ஏய், வாய மூடுன்னா. காதல் இல்லாம கன்றாவி இல்லாம எதுக்கு இந்த தாலியை கழுத்துல வாங்கிக்கிட்டேன்? எங்கள் அம்மா சீரியஸாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் பேசும்பொழுது நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தானே சார் வந்து சொன்னீங்க எங்கள் அம்மா சீரியஸாக இருக்காங்க, அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போ நானும் ஒரு பொண்ணா எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றணும்னு போராடி தானே ஆகணும். ஸோ அதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா என்ன, இவர் கையால் நம்ம ஒரு தாலியை கட்டிக்கிட்டா என்னன்னு தோணுச்சு, அதனால கட்டிக்கிட்டேன். அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து நீங்கள் வந்தோடனே மறந்து போய் நான் உங்கள்கிட்ட கௌதம் கிட்ட பேசுகிற மாதிரி கௌதம் தேங்க்ஸ்னு கொஞ்சம் எமோஷ்னலாக கண்ணீர் விட்டுட்டேன். அது தப்பு தான். அந்த கௌதம் என் பின்னாடி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ திரும்பி வந்து நின்னப்போ நான் கௌதம்னு அவனை கூப்பிட்டுருக்க கூடாதுல்ல, அது என்னோட தப்பு தான். ஏன்னா அந்த பையன் என் பின்னாடி சுத்துறதுல எனக்கும் பெருசாக ஒப்பீனியன் இல்லை.
இப்போது டாக்டராக பார்க்குறதுக்கு கொஞ்சம் கெத்தா ஒரு மாதிரி ரக்கடா நல்லா சூப்பராக இருக்கீங்க. இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். நான் என் கேரக்டருக்கு உங்களை மாதிரி வரப்பாக இருக்கிற கேரக்டர் தான் செட் ஆகும்னு. இலக்கியா விட்ஸ் ராஜேஷ்குமார். ஸோ திமிருக்கு திமிர் தான் செட் ஆகும். அதை விட்டுட்டு திமிராக இருக்கிறவர்களுக்கு ஜோக்கர் மாதிரி, அதாவது கௌதம் மாதிரி ஒரு பையலாம் செட்டே ஆக மாட்டான். ஏய், தட்ஸ் யுவர் லிமிட். லிமிட்டோட தான் சார் பேசுகிறேன். இப்போ நீங்கள் என் ஹஸ்பண்ட் ஆகிட்டீங்க. உங்ககிட்ட எந்த பாசிட்டிவ் நான் மறைக்கக்கூடாதுல்ல, சொல்லணும்ல. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பின்னாடி ஒரு பைத்தியக்காரன் சுற்றினா அவன் இப்போ இல்லை, கடைசியின் செகண்டில் ஓடி போயிட்டானே. அப்படி ஓடி போன அந்த பையன் மேலே எனக்கு பெருசாக இது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை உங்கள்கிட்ட சொல்லணும்ல. இப்போ நீங்கள் பெரிய டாக்டர், என்னோட ஸ்டேட்டஸ்க்கு கரெக்டாக இருக்கீங்க. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது. எங்கள் அம்மா க்யூர் ஆகிட்டாங்க. ஸோ அந்த நிம்மதியோட இந்த பணக்கார வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போகிறேனே. உங்கள் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் திமிரு பிடிச்சவ, நான் பணத்துக்கு ஆசைப்படுறவ, ஸ்டேட்டஸ் பார்க்குறவ, இதெல்லாம் தானே நீங்களே சொல்ல வரீங்க. இதெல்லாம் சொன்னால் மட்டும் நான் கஷ்டப்பட்டு கண்ணை மூடி அழுத்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பில்லை சார். அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்களோ அப்படி நினச்சிக்கோங்க. பட் இதை கல்யாணமாக நினைக்கணுமா நினைக்க வேணான்றதையும் நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள். பட் இந்த லைஃப்பில் வாழலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இல்லை எனக்கு இந்த லைஃப்லாம் பிடிக்கல, நான் கடமைக்காக தான் தாலி கட்டினேன் அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் எங்கள் அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்களும் ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றணுன்றதுக்காக எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்களே, அதாவது இந்த தாலியை பிச்சையாக போட்டிங்கல்ல. ஆமாண்டி, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அந்த தாலியை நான் பிச்சையாக தான் போட்டேன், புரியுதா? நான் தான் ஒத்துக்கிறேனே சார், இந்த தாலியை நீங்கள் எனக்கு பிச்சையாக தான் போட்டீங்கன்னு. நீங்கள் பிச்சையாக போட்ட இந்த தாலியை நான் கொஞ்ச நாள் சுமந்து தானே சார் ஆகணும், எங்கள் அம்மாவோட நல்லதுக்காக. நீங்கள் பாவம் பார்த்து ஐயோன்னு கட்டின இந்த தாலிக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் அம்மா கொஞ்சம் க்யூர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லைஃப் செட் ஆகல அப்படின்னா நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்கலாம், நானும் என்னோடய லைஃப்பை பார்ப்பேன். இல்லை கட்டிட்டேன் தாலி உன் கூட தான் வாழ்வேன்னு சொன்னாலும் நான் ராஜேஷ்குமார் கூட வாழறதுக்கு ரெடி தான். ஏய், சீரியஸா சார்? இல்லை நான் ராஜேஷ்குமார்லாம் கிடையாது. கௌதம்னு என் பின்னாடி வந்துடாதீங்க. ஏன்னா நான் நினச்சிட்டு இருந்தேன் எல்லாரும் புரிஞ்சுக்காம இருக்கலாம், எல்லாரும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கௌதமுக்கு என்னை பற்றி புரியல, என்னை பற்றி தெரியலன்னும் போது தான் வருத்தமாக இருக்குது. லாஸ்ட் மினிட்ல இந்த ஊரை விட்டு பயந்து ஓடி போன கௌதம் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. பட் எங்கள் அம்மா உயிருக்கு போராடும் பொழுது லாஸ்ட் மினிட்ல ஓடி வந்த ராஜேஷ் மேலே எனக்கு நிறையாவே பாசமும் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங் மிஸ்டர் ராஜேஷ்குமார். கரெக்டு தானே. உன் கேரக்டர்லாம் யாராலையும் மாற்ற முடியாது. புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி, உள்ளே உறங்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரி பாதி. எல்லாரும் திட்டாங்கடா, நீயும் திட்டிடு. மனசில் இருக்கிற கோவத்து மொத்தத்தையும் என் மேலே காட்டணும். நான் அழுதேன் அப்படின்னா அந்த கோவம் எதுவுமே வெளியில் வராது. நான் திமிரா தாண்டா இருப்பேன், திமிரா மட்டும்தான் இருப்பேன். நீ கோவப்பட்டு பேசினாலும் சரி, நீ கோவப்பட்டு அடித்தாலும் சரி, உன் கோவம் வெளியில் வரணும். உன் கோவத்தை நீ வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் என் கௌதம் வெளியில் வருவான். எனக்கு ஒன்று பிடிக்கும்டா. ஆனால் இப்போ நான் அழுதுகிட்டே பிடிக்குன்னு சொன்னேன்னா அந்த காதலுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும்டா. நான் சொல்லியிருந்திருக்கணும், நீ கௌதமாக இருக்கும் பொழுதே என் மனசில் அந்த காதலை நான் வெளியில் சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் அப்போலாம் மறைச்சிட்டு இப்போ நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. காலம் கடந்து போயிடுச்சு. உனக்கு என்ன தகுதி இருக்குது, உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீலாம் ஒரு ஆளாடா, என் மேலே ஆசைப்படுறியடான்னு உன்னை எத்தனை டைம் கேட்டிருப்பேன். அந்த கேள்விலாம் எனக்கு குற்ற உணர்ச்சியில் கொள்ளுதுடா. அப்படி என்னடா செஞ்சுட்டேன்? நீ என் பின்னாடி இப்படி சுற்றி வந்திருக்க. உன்னோட தகுதி எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் கூட கர்வம் இல்லாமல் என் பின்னாடி பைத்தியக்கார மாதிரி சுற்றி வந்திருக்கியடா. உனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் யோசித்து பார்த்தாலும் எனக்கு ரிமைண்டிங் வர மாட்டேது. அப்படி என்ன பாண்டிங் தான் உனக்கு எனக்கு இருக்குது? டோட்டலாக மைண்ட் அப்செட். மனசு அவ்வளோ பாரமாக இருக்குது கௌதம். எனக்கு என் கௌதம் தான் வேணும். நீ ராஜேஷ்குமார்னு சொல்லலாம், ஆனால் அந்த ராஜேஷ்குமார் எனக்கு வேணாம். என் கௌதம் தான் எனக்கு வேணும். ஆனால் கௌதம் கிட்ட பேசணும்னு சொன்னாலும் நீ ஒத்துக்க மாட்டேன். கௌதம்னு நான் உன்னை கூப்பிட்டாலும் நீ ஒத்துக்க மாட்டேன். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற கௌதமை நான் வெளியில் வர வைப்பேன். அப்போ சொல்கிறேன்டா,
எனக்கு ஒன்று பிடிச்சதா பிடிக்கலையா, உன்னை நான் லவ் பண்ணனா பண்ணலையா, என் மனசுக்குள்ளே எவ்வளோ ஆசை இருந்துச்சுன்னு அப்போ சொல்கிறேன்டா. என் கௌதமா திரும்பி வா. நீ வரலனாலும் உன்னை வர வைப்பேன். அப்படி நீ வரும்பொழுது அன்னைக்கு தாண்டா இந்த இலக்கிய அழுவா. என் கௌதம் கிட்ட மட்டும்தாண்டா இந்த இலக்கிய அழுவா. அவளோட கஷ்டத்தை சொல்லுவா, அவளோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துவா. இந்த ராஜேஷ் கிட்ட இந்த இலக்கியா அழமாட்டா. உனக்கும் எனக்கும் சரி பாதி, கண்களை வருடும் தேனிசையில் என் காலம் கவலை மறந்திருப்பேன். டேய் பில்லாம் கட்டிட்டியா? அதெல்லாம் டெய்லி அப்படியே பே பண்ணிட்டே தான் இருக்கேன். டிஸ்சார்ஜ் அப்போ மொத்த பேமெண்ட்டாக கட்டலான்னு சொன்னாங்க. பட் வேணாம், நம்ம டெய்லி பேமெண்ட்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். அவன் வேணாம் அப்படி இப்படின்னு ஏதாவது ரீசன் சொல்லுவான். பட் நீ ஒத்துக்காத, ஒழுங்காக பேமெண்ட்டை கட்டிடு. கட்டலன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் ஒன்று தான் கேட்பேன். ஆமாம், எல்லாத்தையும் என்கிட்டே கேளு, எல்லா பொறுப்பையும் என்கிட்டே கொடுத்துரு. என்ன டேய், ஒன்று தவிர எனக்கு வேற யார்டா இருக்கா? என்னையும் ஒன்னையும் பிரிச்சு பார்க்க சொல்றியா? நான் கட்டினா என்ன, நீ கட்டினா? ஆனா கடைசியா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டுன்னு அப்படி நச்சுடாடா நீனு. பில்லு கட்ட போனாலே அந்த பொண்ணு, சார் உங்கள்கிட்ட பில்லு வாங்க வேணாம்னு சொல்லியிருக்காரு சார், எதா இருந்தாலும் டாக்டர் கிட்ட பேசிக்கோங்க சார்ன்னு சொல்லுது. அவன்கிட்ட போய் நின்னா முறைச்சுட்டே நிக்கிறான். அதையும் மீறி இந்த பிள்ளைங்கள்ட்ட போய் பில்லு கட்டுறதுக்குள்ள எவ்வளோ பாடாவது தெரியுமா? சார். கூப்பிட்டீங்களா? ஆமாம் சார், கூப்பிட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார் அது வந்து நீங்கள் தான் கார்த்திக் சாரோட அண்ணனா? ஆமா, நான் தான் கார்த்திகோட அண்ணன். அவர் எப்போவுமே கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் எங்கள்கிட்டலாம் பேசாமல் போகவே மாட்டார். அப்படி பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. மா, உங்ககிட்ட மட்டும் இல்ல, அவன் பாக்குற பேசுற எல்லாருக்கிட்டையுமே சொல்லி தான் வச்சிருக்கான். இல்லை சார், அவர் சொன்னதெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு கேரக்டர் இமேஜின் பண்ணுற அளவுக்கு பேசுவார். ஓ மை காட், நீங்க ஏதோ உலகத்துக்கு சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் நீங்கள் தான் சஞ்சய் ப்ரோ, கரெக்ட்? வாய்ப்பு இருக்கு. அவங்க அண்ணனை பத்தி சொல்லியிருக்கான் அப்படின்னா என்ன பத்தி சொல்லியிருந்திருப்பான். அவன் இந்த மொக்கையெல்லாம் எப்போ போடுறான்? அதே அவர் ராஜேஷ் சாரை பார்க்க வந்து வெயிட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுமா, பேஷன்ஸ் யாரும் இல்லை, நாங்களும் ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னா எங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் மொக்க போடுவார். ஓ அப்படி. ஆமாம் சார். சரி சரி, இருந்துட்டு போட்டோம். ஸோ எங்களை பத்தி சொல்லியிருக்கான் அப்படின்றதுனால நாங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க பேசுறீங்க இப்போ, அப்படிதானே? இல்லை சார், இன்னொரு விஷயமும் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. அவரு எப்போ பார்த்தாலும் சஞ்சய் ப்ரோன்னு சொல்லுவாரா. ஸோ அதனால நாங்களும் கதை கேட்கும் போதெல்லாம் உங்களையும் சஞ்சய் ப்ரோனே கூப்பிட்டுட்டோம். இப்போ பார்க்கும்போதும் உங்களை பார்க்கும்போது ஒரு பிரதர் ஃபீலிங் தான் சார் வருது. அப்புறம் ஏன் மச்சான் கீர்த்தனாவுக்கு மட்டும் அந்த ஃபீல் வரல? செருப்பு. ஏமா, உண்மையாவே உனக்கு சஞ்சய் பார்த்தா பிரதர் ஃபீல் தான் வருதா? ஆமாம் சார், அவர் சொன்னாருன்றதுக்காக நான் வெறும் பிரதர்னு சொல்லலை. பட் இவரை பார்க்கும்பொழுது ஒரு பிரதர் பாண்டிங் வருது. இல்ல, நீ மட்டும் இல்ல, உலகமே அப்படிதான் சொல்லுது. ஆனா ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் இவனை பார்த்தா பிரதர் ஃபீலிங் வரல. அப்படி இருக்கு அப்படின்னா ஐ திங்க் அந்த பொண்ணு இவரை லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் சார். எதுக்குடா பல்ல கட்டுற? இல்ல மச்சான், நீ கன்ஃபார்ம் பண்ணுவோம் லவ், கீர்த்தனா கன்ஃபார்ம் பண்ணுவோம் லவ்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா தேர்ட் பர்சன்ட் உங்க கதையை சொன்னா கூட அவங்களே கன்ஃபார்ம் பண்றாங்க மச்சான், உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் லவ் தான் இருக்குன்னு. வைக்கும் சார் அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்றது நல்லா இருக்கு, பேசுறது நல்லா இருக்கு. அதுவும் என் சஞ்சய் பத்தின விஷயத்த புட்டு வச்சுக்க பாருங்க, அது இன்னும் சூப்பரா இருக்கு. ஆனா சாமி, ஏய் இருடா, அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாத்தையும். நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பயோகிராஃபி அப்படி கேட்போம். சொல்லுங்க சொல்லுங்க. அதான் சார், அவரை பற்றி சொல்லும் பொழுதுலாம் சஞ்சய் ப்ரோன்னு சொல்லுவாரா. ஸோ இப்போ அவரை பார்க்கும்பொழுதும் எனக்கு ஒரு பிரதர் ஃபீல் தான் வந்துச்சு. பட் உங்களை பற்றி பேசும்பொழுது எங்கள் அண்ணன் ரொம்ப ஸ்மார்ட், எங்கள் அண்ணன் ரொம்ப கிளவர், எங்கள் அண்ணன் எப்போவுமே அப்படிதான் அவர் சொல்லும் பொழுது. ஏய் ஏன்டா சிரிக்கிறேன்? இல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்ல போகுதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா, என்ன சொல்ல போகுது? இவ்வளவு தூரம் சொல்ல விட்டு கேட்டீங்களா பயோகிராஃபிய? ஸோ அவங்கள்ட்டே கேளுங்க, சொல்லுவாங்க. சார் சொல்லட்டுமா? ஐயா தாராளமா சொல்லுங்க, கேட்கறதுக்கு அவன் ரெடியான்னு தெரியல, நான் ரெடின்னு. வேணாம், நாங்க அப்புறமா வந்து உங்கள்கிட்ட பேசுறோம்னா. இருங்க சார், நான் சொல்லிடுறேன். இருடா, அவங்க சொல்லட்டும், ஏதோ சொல்லணும்னு வந்துட்டாங்க, சொல்லட்டும்னா. ஆமா சாமி, இப்போ நேரம் சரியில்லை. ஏய் கம்முனருடா, நம்மளுக்கு என்ன நேரம் சரியில்லை? எனக்குன்றதை விட உனக்கு நேரம் சரியில்லை. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, நீங்க சொல்லுங்க. நீங்க பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, சொல்லுங்க சொல்லுங்க. அதான் சார், அவரை பார்க்கும்பொழுது ஒரு பிரதர் ஃபீலிங் வந்துச்சு. உங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார். ஒரு 5 டேஸாக நீங்கள் இப்படி போயிட்டு வரும்பொழுதெல்லாம்
ஆக்சுவலி என்னோட கண்ணு என் பேச்சு கேட்க மாட்டேது. மச்சான் வேணாம். கண்ணு பேச்சு கேட்க மாட்டுதா? அடேய் இருடா. ஆமாம் சார், கண்ணு என் பேச்சை கேட்க மாட்டுது. உதட்டு கூட உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுவும் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னங்க ஏதோ பேசுறீங்க, ஆனா என்ன பேசுறீங்கன்னு தான் புரியல. மச்சான் வேணாம் சாமி. பட் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. புரியல. ஐ திங்க் சார் உங்களை அவங்க சைட் அடிக்கிறாங்க. முச்சுட்டீங்க போங்க. நந்தினி நீ வரேன்னு சொல்லிட்டு தான் நான் வெளியில வந்தேன், உன்னை ரூமுக்கு கூட்டு போலான்னு. ஏன் சார், ஹாஸ்பிட்டல் வாசல் வரைக்கும் வந்த எனக்கு உள்ள வர தெரியாதா? அப்பவே சொன்னேன், வாசல் வரைக்கும் வந்த புள்ள ரூமுக்கு வரும்டா, கம்மன் இருடான்னு. எங்கேயாவது கம்மன் இருந்தியா? சார் இதை மட்டும் கேட்டுருங்க. கம்மன் இருமா, ஏமா நீ வேற பாவமா புள்ள. இல்ல, நான் சொல்லியே தருவேன். அந்த மேடம் கூட கரெக்டா தான் சொன்னாங்க. நான் சாரை சைட் அடிச்சுட்டு தான் இருக்கேன். மா என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? ரோஹித்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. காலேஜ் படிக்கிற டேஸ்லயும் சரி, தோ இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம்லயும் சரி, எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டான். அவர் ஏறெடுத்து பார்க்க மாட்டாரு சார். பட் மற்ற பொண்ணுங்க எல்லாம் அவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்ற அளவுக்கு அவரோட நட உட பாவனை எல்லாமே இருக்கு சார். அவர் யார்கிட்டயும் பேசலானா என்ன சார், அவரை பார்க்க வைக்கிற அளவுக்கு அவர் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்றாரு சார். ஓ அப்படி. ஆமா சார், அப்படிதான் பண்றாரு. கார்த்திக் சார் பேசுவாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு. அவர் பேசுறதுல அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. தென் இவர் பேசவே மாட்டாரு. பேசாமலே இவர்கிட்ட நாங்க பேசணுன்ற அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக், அட்ராக்டிவான ஒரு பர்சனாலிட்டி இதெல்லாம் வச்சு எங்களையே இப்படி பேச வைக்கிறாரு சார். சஞ்சய் சார், உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரியல மேம், அவங்க ஏதோ டைலாக் பேசுறாங்க. மேபி மார்னிங் ஏதாவது லவ் ஃபிலிம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார், அவங்க மார்னிங் லவ் ஃபிலிம் எதுவுமே பார்க்கல. ஒரு 5 டேஸாவே ஒரு லவ்வபிள் ஹீரோவை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. புரியுதா? எக்ஸாக்ட்லி கரெக்ட் மேம். ஏமா நீ வேற கோரஸ் பாடுறேன். கோரஸ்லாம் பாடல சார், அவர் நடந்துக்கிட்டதை வச்சு நான் சொல்றேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் மேடம். சொல்லுங்க மேடம், வந்ததுலேருந்தே கரெக்டாக பாயிண்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. எஸ் மேம், பாயிண்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் எதுவும் தப்பு இல்லை. பட் செப்பா சேகர், நான் இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறம் சார் எதுவுமே பேசல. ஒருவேளை நான் பேசின வார்த்தையில் இம்ப்ரெஸ் ஆயிட்டாரா? நோ மேம், அவர் இம்ப்ரெஸ்லாம் ஆக சான்சஸ் கிடையாது. தென் மேம் அதில்ல மேம், திடுதிப்புன்னு ஒரு பையனை பார்த்து இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அந்த பையன் ஷாக்காக தானே செய்வார். மேம் ஷாக் ஆகக்கூடாது, சந்தோஷப்படணும். பொண்ணுங்களாம் இப்படி பேச மாட்டாங்களான்னு ஒரு சில பசங்களாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டு தான் மேம், யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி பையன் அவர் இல்லை மேம். அப்படி இல்லையா? நோ மேம், சார் யாரையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை சார் உங்கள் கண்ணை பாதிக்கிற மாதிரியும் உங்கள் உதட்டு சொல்கிற மாதிரி வார்த்தை உருவாகிறதுக்கு சார் காரணமாக இருந்தார் அப்படின்னா சாரை மன்னிச்சிருங்க. ஒய் மேம்? ஏன்னா சாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேம். ஓ மை காட். எஸ் மேம், ஓ மை காட் தான். சாருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சார் வந்து எந்த பொண்ணுக்கிட்டையும் கமிட் ஆக மாட்டார். அதனால் கமிட் ஆகணுன்ற ஐடியா இருந்தால் சார்கிட்ட உங்கள் ஒப்பீனியனை சொல்லாதீங்க. வேறு ஏதாவது பையனை பார்த்து உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள் மேம். பட் நான் சொல்லும் பொழுதுலாம் சார் சைலண்ட்டாக தானே மேம் இருக்காங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க? அதுவும் கல்யாணான பையனுக்கு நான் பேசுகிற விதெல்லாம் புரிஞ்சிருக்குமா மேம்? நான் பேசுகிற வரைக்கும் சார் இன்ட்ரெஸ்டடாக தானே கேட்டாங்க, எதுவும் மறுத்து பேசலையே. ஏதோ முடிவு பண்ணுறச்சு இன்னைக்கு. மேம் சீரியஸாகவே சாருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு தான். பட் நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்டு தான். கல்யாணம் ஆன பர்சனுக்கு இந்நேரம் நீங்கள் என்ன பேசுறீங்கன்றது புரிஞ்சிருக்கணும் தான். பட் புரிய வாய்ப்பு இல்லை மேம். சார் லவ் கிளாஸ்லாம் எடுப்பாங்க. பட் லவ் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேசினா அதை புரிஞ்சுக்க தான் தெரியாது. அந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கு மேம். புரிஞ்சுக்க தெரியாதா? எஸ் மேம், சாருக்கு பிஸ்னஸ் விஷயமா யாராவது புள்ளி வச்சாலே பெரிய கோலமாக போட்டுருவாரு. பட் லவ் விஷயத்தில் சாருக்கு லவ்வை சொல்லிக் கொடுக்க மட்டும்தான் மேம் தெரியும். ஆப்போசிட்டில் யாராவது லவ்வாக பேசுகிறேன்னு ஒரு டாட் வச்சா கூட அந்த டாட்டையும் சார் தெரியாமல் அழிச்சு விட்டு போயிடுவார் மேம். ஐயோ பாவம், சிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஆக்சுவலி இப்போ நீங்கள் சாரை பார்த்து சார் ஐ எம் ரியலி இன்ட்ரெஸ்டட் ஃபார் யூ, ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் யூ அப்படின்னு தானே மேம் சொல்ல வந்தீங்க? எஸ் மேம். சஞ்சய் சார், உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியலம்மா. புரிஞ்சாலும் புரியலன்னு தானே சொல்லுவீங்க ஃப்ரெண்டுக்காக மேம். பட் நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா சாருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு பாருங்க.
மேம் நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சாருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, சாரை பற்றி எதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பட் சார் சைலண்டாக தானே மேம் இருக்காங்க. அப்படின்னா என்ன மேம் அர்த்தம்? நான் பேசுறது சாருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூ சார் அப்படின்னு சொன்னால் கூட சாரு சைலண்டாக தான் இருப்பார் போலையே. இல்லை மேம், அவ்வளோ ஓப்பனாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சாருக்கு புரிஞ்சிருந்துருக்கோம். சார் உடனே சொல்லியிருப்பாங்க, ஐயோ அப்பெல்லாம் பேசாதீங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சார் சொல்லியிருப்பாரு மேம். பட் சாருக்கு புரியாத லாங்குவேஜில் நீங்கள் பேசுனீங்களா, அதனால தான் சார் கொஞ்சம் ஷாக் நிற்கிறாரு. சார் அப்படிங்களா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. அந்த புள்ள என்ன கலாய்க்குதுன்னு நினைச்சு பாயிண்ட் எடுத்து கொடுத்து இப்படி தலைவர் தொக்கா மாட்டிக்கிட்டீங்களே. மேம் இப்போவும் சொல்கிறேன், சார் சைலண்டாக தான் நிற்கிறாரு, நீங்கள் தான் பேசுகிறீங்க. நான் தான் மேம் பேச முடியும், ஏன்னா என்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் தானே மேம் பேசணும். புரியல மேம். புரியுற மாதிரியே சொல்கிறேன் மேம். சாருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, சாருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொன்னல மேம். ஆமாம். அவர் கூட அவருக்கே தெரியாமல் அவரை கல்யாணம் பண்ணி, அவருக்கே தெரியாமல் இது வரைக்கும் அவருக்கு பின்னாடி வாழ்ந்து, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அவருக்கு முன்னாடி வாழ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரே ஒரு பொண்டாட்டி நான் தான் மேம். கொஞ்சம் லவ்ல வீக்கு மேம், அதனால சார் அப்படிதான் ஏதோ நீங்கள் பேசுறீங்கன்னு நினச்சிட்டு சைலண்டாக இருந்துட்டாரு. அதனால சாருக்கு புரியாது. இதுக்கப்புறம் சார்கிட்ட அப்படிலாம் பேசாதீங்க மேம், ஏன்னா சாருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. சாருக்கு இப்போ தெரிஞ்சு அவர் கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு பொண்டாட்டிக்காக அவர் வாழணும். அதனால இந்த மாதிரி சாரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இதுக்கப்புறம். ஏன்னா சார் இன்னும் 2-3 டேஸ் இங்கே தான் இருப்பாங்க. உங்கள் பார்வையும் தப்பாக இருக்கக்கூடாது, உங்கள் பேச்சும் தப்பாக இருக்கக்கூடாது, சரிங்களா? சரிங்க மேம். ஐயோ பாவம். சார் கொஞ்சம் நீங்களும் 2-3 டேஸு அடக்கொடக்கமாக நடந்து போயிட்டு வாங்க சார். இந்த மாதிரி பொண்ணுங்க பார்த்து உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிற அளவுக்கு, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக பேசுகிற அளவுக்கு நீங்கள் வாய்ப்பும் தரக்கூடாதுன்னு. பேச வேண்டியதை நான் பேசிட்டேன், இன்னும் பேச வேண்டியது ஏதாவது இருந்தால் நீங்கள் பேசிட்டு ரூமுக்கு வாங்க, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. அழுவாதீங்க என் சாமி, அழுவாதீங்க. நீங்க இவ்வளவு நேரம் தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்கன்னு நான் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன் சாமி. நான் தைரியமா இருக்கிற மாதிரி எப்படி வரப்பான்னு நின்னுட்டு இருந்தேன் தெரியுமா மச்சான்? உள்ளுக்குள்ள ஒதறிக்கிட்டு இருக்குடா. தெரியுது தெரியுது, நீங்க ஃபீல் பண்ணி இவ்வளவு தூரம் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு பையனோட மனசை என்னால நல்லா உணர முடியுது மச்சான். அதுவும் என் ரோஹித்தோட மனசு எனக்கு புரியாம போயிடுமா? ஒரு வாரம் கழிச்சு அவளை பார்க்க போறேன், ஒரு லவ் மூடோட இருந்த மச்சான். ஓ பாவம் புள்ள, மூஞ்சே வாடி போச்சு. ஏமா அப்படி பண்ண? சார் சீரியஸாக நான் வேணும்னே பண்ணல சார். போமா நீ வேற. ஏமாச்சான் எனக்கே புரியல, அந்த பொண்ணு லவ் டாபிக் தான் பேச வருதுன்னு சொல்லிட்டு நீ எப்படி கண்டுபிடிச்சா? கீதனா உனக்கு அந்த அளவுக்கு லவ்க்குலாம் சொல்லி தரா? செருப்பு. எனக்கு ஏன் புரியாம போச்சு? அந்த புள்ள பேசும்போது என்ன ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம்ல. அதுக்கப்புறம் நீ சொன்ன வேணான்னு சொல்லிட்டு என் சஞ்சய் ஏதோ சொல்ல வரான், அவன் மூஞ்ச பார்த்துருந்தா கூட கண்டுபிடிச்சிருந்துருப்பேன். ஆனா தூசு மாதிரி நின்றுட்டு இருந்தேன் மச்சான். என்ன பண்றது, எல்லாம் விதி. எப்படி சமாளிக்க போறீங்க? தெரியலையே. ஏன் மச்சான், அப்ப உண்மையில எனக்கு லவ் பண்ண தெரியலடா. ஆனா நான் அவகிட்ட சொன்னேன்டா உனக்கு லவ் பண்ண நான் கத்து தரேன்னு. அதான் அந்த புள்ள கழுவி ஊத்திட்டு போச்சே. உனக்கு லவ் பண்ண சொல்லி தர மட்டும் தான் தெரியும். ஆப்போசிட்ல லவ் பண்றேன்னு யாராவது சொன்னாலோ இல்ல லவ் பண்ற மாதிரி பேசினாலும் புரியாதுன்னு இப்பதான் பங்கமா கலாய்ச்சிட்டு போச்சு மச்சான். ஆமால, அந்த புள்ள கலாய்ச்சிட்டு தான் போச்சு மச்சான். ஆனா நான் லவ் பண்ண சொல்லி தரேன்னு அவளுக்கு சொன்னேன்டா. நான் அப்படி லவ் டாபிக் பேசும்போதெல்லாம் அவ வெக்கப்பட்டாடா. ஆனா திரும்ப அவ பேசும்போதெல்லாம் அப்ப நான் புரிஞ்சுக்கலையோ. அது மச்சான், அந்த பிள்ளைக்கு வெக்கலாம் வந்திருக்காது. உன் மனசு கஷ்டப்படுமேனு மேபி வெக்கப்படுற மாதிரி நடிச்சிருந்திருக்கலாம். நீ கரெக்டா நோட் பண்ணிருக்க மாட்டேன். அப்படி இருக்கதான் மச்சா சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த பிள்ளை கழுவி ஊத்திட்டு போறத பார்த்தா நீ ஒரு டியூப் லைட்னு சொல்லாம சொல்லிட்டு போற மாதிரில இருக்கு. ஆல்ரெடி சொன்னா மச்சான் அப்படி கூட. ஓ டைரக்டாவே டியூப் லைட்னு சொல்லியிருக்கா? அப்ப சந்தேகமா இல்ல. மச்சான், லவ் பண்றது எப்படின்ற டாபிக்க நினைவுகள் அட்மின் ஏற்கனவே இந்த வினோத் பசங்க குரூப்புக்கு புக் வாங்கி கொடுத்துருச்சு. அதனால உனக்கு அந்த புக்கை வாங்கிட்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்காது மச்சான். காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்களா ஏதாவது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாடம் இல்ல வேற ஏதாவது. சின்னங்காதீங்க போங்க. தலையெழுத்து உங்களுக்கு இன்னைக்கு இப்படி எழுதி இருக்கும்போது யாரு தடுக்க முடியும்னு சொல்லுங்க. இல்ல யாராவது மாத்தி தான் எழுத முடியுமா? எழுதியாச்சு, முடிஞ்சு போச்சு. போய் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. உடம்பு இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லடாம்மா. ஏன் இவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டு இருக்க? ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்னையும் வந்து பார்த்துட்டு போகிறதெல்லாம் கஷ்டமாக தானே இருக்கும். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நான் வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் மயக்கத்தில் இருந்தீங்க, உங்ககிட்ட சரியாக பேச முடியல. சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, அப்போவும் உங்ககிட்ட பேச முடியல. பார்க்குற சூழ்நிலைலாம் உங்ககிட்ட பேச முடியாமலே அமைஞ்சிருச்சு. ஸோ உங்களை பார்த்து பேசணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால வந்தேன். ஏன் இந்த பொண்ணு வந்து உங்களை பார்க்கக்கூடாதா? பார்க்கலாண்டா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என் பொண்ணு கலைச்சலாக இருக்குமே தான்.
அதெல்லாம் எந்த அலைச்சலும் இல்லைம்மா. நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க, சாப்பிடுங்க. நான் சொல்லவே தேவையில்ல, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை சூப்பராக பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயமா சொல்டாமா, உங்களை சுற்றி இத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஒரு மரண பயத்தை அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட ப்ராப்ளமால நீங்கள் அந்த மரண பயத்தை பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் உடம்புக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் மனசார அந்த மரண பயத்தை பார்த்துட்டு வந்த ஒரே ஜீவன் உங்கள் பொண்ணு இலக்கிய மாமா தான் இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஏற்பட்ட வலியை விட அவங்களுக்கு ஏற்பட்ட வலி ரொம்ப அதிகமாக தான் இருந்திருக்கும். என்னதான் அவங்க ரூடாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் சிடுசிடுன்னு பேசினாலும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், ஏக்கம் இதெல்லாம் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்போது நீங்கள் நல்லாகிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்கள் பாசத்து மூலயமா அவங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கணும். என் பொண்ணை பற்றி யார் என்ன சொன்னாலும் அவளோட கேரக்டரை கரெக்டாக கணிச்சு வச்சிருக்க. அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு தோணுச்சு இலக்கிய மாமி இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் உங்ககிட்ட சொன்னேன். தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. தப்பாலாம் நீ எதுவும் சொல்லலடா, அவளை பற்றி சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்டு தான். தோணுச்சுமா சொல்லணும்னு சொல்லிட்டு. என்னதான் எல்லாரும் ஃபீல் பண்ணியிருந்தாலும், என்னதான் எல்லாரும் நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தாலும், அந்த செகண்ட் அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோன்ற பயமே மரணத்துக்கு ஈக்குவலானது தான். அந்த பயத்தை அவங்க முழுசாக உணர்ந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட இருக்கிற நாட்கள் தான் இவ்வளோ நாள் அவங்க அனுபவிச்ச வலிக்கெல்லாம் மருந்தாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாடாம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேன். நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க, பத்திரமா இருங்க. சரிடா. நீ ஏன்டா சைலண்டாகவே இருக்க? படபடன்னு பேசிட்டு இருப்பேன். ஒன்றும் இல்லைக்கா. அது ஒன்றும் இல்லைம்மா, சார் ப்ராஜெக்டை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் வேற இருக்காரா, ஸோ அதனால ப்ராஜெக்ட் என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியாடா? அதுக்கு தான் சொன்னேன் ஆஃபீஸ்க்கு போனேன். ஐயோ பரவாயில்லம்மா, சார் இருக்கட்டும், அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது டவுட்னா சாருக்கு கால் பண்ண போகிறேன். அதான் அவளே சொல்கிறாள்லடா நம்பிக்கையா, அவள் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கேன்? அது சார் லைட்டாக தலை வலிக்குதுன்னு சொன்னாருமா, அதான் அப்படி இருக்காருன்னு நினைக்கிறேன். டேய் நந்தினியும் வந்திருக்கா. நீ தலை வலிச்சா காஃபி தானே குடிப்ப. கேன்டீனுக்கு கூப்பிட்டு போய் 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு அப்படியே நந்தினி அனுப்பி விட்டுட்டு வாடா. ஆமாம் ஆமாம்மா, எனக்கு கூட காஃபி குடிக்கணும் போல தான் தோணுது. சாருக்கும் தலைவலிக்கு காஃபி குடிச்சா சரியாயிடும். சார் போலாமா? போலாமான்னு கேட்டேன். போலாமா? போகலாம். இவன் என்ன ஒரு மாதிரி திருத்தன்னு முடிக்கிறான். சரிம்மா, நான் கிளம்புறேன். இலக்கியாவுக்கு கல்யாணம் ஆனாதான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வருவேன்னு சொன்னான். இப்போது இலக்கியாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அதனால கூடிய சீக்கிரம் நீயும் எங்கள் வீட்டுக்கு வந்துடணும். சார் ஒரு ப்ராஜெக்டை என்ன நம்பி கொடுத்துருக்காங்கம்மா, அதை நான் சக்ஸஸாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக ப்ராஜெக்டை முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். ரொம்ப நாள் தவிச்சிட்டான், இதுக்கப்புறமா உன்னை தவிக்க விடாத. சரிங்கம்மா. நாங்கள் வாழணுன்றதில் எங்களை தாண்டி உங்களோட தியாகம் நிறையாவே இருக்குமா. தியாகம்லாம் இல்லைடா, என் பிள்ளைங்க நல்லபடியாக வாழ்ந்துடணும், அதை கண்ணால் பார்க்கணுன்னு ஒரு நப்பாசை, அவ்வளோதான். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் பிள்ளைங்க எல்லாரும் உங்கள் கண்ணு முன்னாடி ஜாம் ஜாம்னு வாழ போகிறாங்க. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் 2 பேரும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா எங்கள் மேரேஜ்க்கு விஷ் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் நன்றி. ஸோ எங்கள் மேரேஜ் எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து தேங்க்ஸ் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு வந்தோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சீரியஸாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியல. நான் தான் காமெடியாக பேசிட்டு தெரியுறேன்னு பார்த்தா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபுல்லாக அதை விட பங்கமாக பேசுகிறீங்க. நேற்று போட்ட போஸ்ட்டுக்கு நீங்களா ரிப்ளை பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த ரிப்ளைலாம் செம்ம காமெடியாக இருந்துச்சு. சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் கண்டினியூவாக. அதுவும் 2 டேஸாக நீங்கள் போடுற கமெண்ட்லாம் என் மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த கமெண்ட் பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது. என்னடா பயப்பிள்ளைங்க இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களே அப்படின்னு. என்னோட டைலாக்ஸ்க்கு ஸோ வாய்ஸ்க்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்களா, சீரியஸாக நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறேன். பட் அந்த பெஸ்ட்டுக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும், இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டே அண்ட் நைட்டு சீரியஸாக தூக்கம் வர மாட்டேது. ஆனால் உடம்பு தான் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கல. இப்போவுமே நான் ஒரு 1/2 hour வாய்ஸ் கொடுக்கும் பொழுது தொண்டை எரிச்சல் இருந்துகிட்டே தான் இருக்குது. நான் என்ன பண்ணாலுமே ஒரு வாய்ஸ் டப்பிங் பண்ணும்பொழுது அந்த ப்ராப்ளம் வரதான் செய்யுது. இப்போது நார்மலாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், வாய்ஸ் வந்து நம்ம ஒரு பொறுமையாக பேசுவோம். இதே இப்போ டைலாக்ஸ் பேசுகிறோம், ஒரு எமோஷன்ஸ் பேசுகிறோம், ஒரு காமெடி பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளேருந்து அந்த விஷயம் வரும். அப்படி வரும்பொழுது தொண்டை சீரியஸாகவே பாதிக்க தான் செய்யும். ஏன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால. இப்போது நார்மலாக பேசுகிற விஷயமும் டைலாக்ஸுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நம்ம ஒரு உணர்ச்சி பூர்வமாக பேசுவோம். இப்போ நீங்களே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் நார்மலாக பேசுகிறதுக்கும் ஒரு சண்டை போடும்போது பேசுகிறதுக்கு சிரிச்சுக்கிட்டே பேசும்போதெல்லாம் உங்கள் த்ரோட் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவில் இருக்கும். அப்படி ஹைப்பர் ஆக்டிவில் இருக்கும்பொழுது த்ரோட்டில் உங்களுக்கு ஏதாவது பெயின் இருந்தாலோ ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ அது அப்போ வெளிப்படும். சில டைம் நம்ம சிரித்து பேசும்பொழுது இரும்பல் வர்றது, அழுது பேசும்பொழுது இரும்பல் வர்றது, இதெல்லாம் இருக்க தான் செய்யும். நான் ஏன் இதை உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் அப்படின்னா, நான் நினைவுகள் போட மாட்டேன், உன்னை தேடி மட்டுமே போட்டுட்ருக்கேன்னு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் கோவம் இருக்குது. பட் நான் ஏன் போடலை அப்படின்னா அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது.
இப்போது உன்னை தேடி பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதை நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்காது, ஸ்டோரி கண்டினியூட்டி இருக்காது. இன்னொரு விஷயம், நான் 1 மந்த் வந்து வீடியோ போடலை. ஸோ அந்த 1 மந்த் வீடியோ போடாமல் நான் பேக்கப் வரேன் அப்படின்னா ஒரு ஸ்டோரியை ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொண்டு வரணும். ஸோ அடுத்தது தான் அடுத்த ஸ்டோரியை கொண்டு வரணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம், நினைவுகளில் இதுக்கப்புறம் நார்மலாக ஒரு ஃப்ரேம் போட்டு ஒரு காமெடி கண்டென்ட்டும் எடுக்க முடியாது. இதுக்கப்புறம் நினைவுகளில் மேரேஜ் எபிசோட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி மேரேஜ் எபிசோடு எடுக்கும்போது நினைவில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, நான் எவ்வளோ ஃப்ரேம் போடணுன்றது உங்களால் நல்லாவே உணர முடியும். நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக நான் நினைவுகளை கடமைக்கு எடுக்க முடியாது, அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் அச்சுக்குட்டியுமா நினைவுகள் தான் எனக்கான ஐடென்டிஃபிகேஷனை கொடுத்துச்சு. என்னால் ஸ்டோரி எடுக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையை கொடுத்த ஸ்டோரி நினைவுகள் தான். அப்படி எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்த ஸ்டோரியை நான் எந்த விதத்துலையும், அதாவது முடிக்கணுன்றதுக்காக கடமைக்கு முடிக்க முடியாது. நல்லாவே உங்களுக்கு தெரியும், நான் ஒரு மேரேஜ் சீன் கொடுக்குறேன் அப்படின்னாலும் ஒரு ரிசப்ஷன் சீன் எடுக்கிறனாலும் அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், எவ்வளோ ஃபுல்ஃபில்லாக கொடுப்பேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்லைம்மா, நீ நினைவுகள் டெய்லி போட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடமைக்கு போட முடியும். ஸோ எடிட்டிங் பண்ண முடியாது, ஒரு ஃபுல்ஃபில்லாக வசந்த் அருளோட மேரேஜ் காட்ட முடியாது. நான் ஏன் இவ்வளோ பெரிய விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ உன்னை தேடி சீரியஸில் நம்ம நார்மலாக ஃப்ரேம் போடுறோம், வாய்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஓகே, இது ஓகே. இந்த எடிட்டிங் இந்த வாய்ஸ்க்கே நான் திணறிக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது நான் நார்மலாக இருந்துட்டு கம்பேக்கில் வந்து உங்களுக்கு நினைவுகள் எடுக்கலைன்னா பரவாயில்ல, நான் த்ரோட் இன்ஃபெக்ஷனில் உடம்பு முடியாமல் இருந்துட்டு திரும்ப வந்து கம்பேக்ட் எடுக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் ஸ்லோவாக தான் ரன் பண்ண முடியுமே தவிர, நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஃப்ரேம் போட்டு நினைவுகள் எடுக்கிறேன், டே அண்ட் நைட் கண்ணு முழிச்சு திரும்ப எனக்கு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நான் கம்பேக் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திரும்ப உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு ஒரு லாங் கேப் எடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான், நீங்கள் உங்கள் அட்மினை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்னால் திரும்ப வெளியில் போகாமல் உள்ள உங்கள் கூட ட்ராவல் பண்ண முடியும். இந்த விஷயத்தை நான் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன், நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரு சில பேர் எனக்கு வந்து ஏமா நினைவுகள் போடலான்னு கேட்குறீங்க. பட் கரெக்டு தான், நீங்கள் கேட்குற கொஷின் நான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் இந்த விளக்கம். நினைவுகள் போடாததுக்கு ரீசன், இதுக்கப்புறம் மேரேஜ் எபிசோட்ஸ் நான் அதில் நிறைய எடிட்டிங் பண்ணணும், நிறைய ஃப்ரேம் போடணும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. அது எல்லாமே நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து டே நைட் கண்ணு முடிச்சு அப்படின்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக அதிகமாகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். மற்றபடி நான் நினைவுகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காமலோ உன்னை தேடி எடுத்துகிட்டு இல்லை. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா நினைவுகள் என்னோட ஐடென்டிஃபிகேஷன் நான் சொல்லிட்டேன். எனக்குள்ளே இருந்த கொஞ்சம் திறமை இருக்குமா உனக்கு, நீ வெளியில் போ அப்படின்னு சொன்ன விஷயம் நினைவுகள் ஸ்டோரி தான். ஸோ அந்த ஸ்டோரியை நான் முடிக்கும் பொழுது, ஒரு முடிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் ஃபுல்ஃபில்லாக முடிக்கணும், ஃபுல்ஃபில்லாக தான் கொடுக்கணும் அவுட்புட்டு. அதனால் மட்டும்தான் வெயிட் பண்ணுறேன். மற்றபடி நினைவுகள் போடக்கூடாது, உன்னை தேடி மட்டும்தான் போடணும், எனக்கு உன்னை தேடி ஃபேன்ஸ் மட்டும்தான் முக்கியம், நினைவுகள் ஃபேன்ஸ் முக்கியம் இல்லை அப்படின்னு நான் எந்த இடத்துலையுமே நினைக்கல. அடே என்னெல்லாம் சீரியஸாக பேச வைக்காதீங்கடா, நல்லா காமெடி பீஸு. ஸோ அதனால் நம்மளுக்கு சீரியஸ்னஸாக பேச வராது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, நான் நினைவுகள் கம்பேக் எடுப்பேன், ஃபுல்ஃபில்லாக முடிப்பேன். அதே போல் கௌதம் வந்து சீரியஸ் ஆனால் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கௌதம் சீரியஸெல்லாம் ஆக மாட்டார். அதே மாதிரி இலக்கியா பொறுமையாக பேசி கௌதம் லவ் பண்ணு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து ஃபுல்ஃபில்லாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் இலக்கியா கௌதமோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக. ஸோ செம்ம ஃபன்னாகவும் செம்ம திமிராகவும் செம்மையாக போகும். இலக்கியாங்க, இலக்கிய எவ்வளோ திமிரானவன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படி இருக்கும்போது இலக்கியா திடீர்னு போய் இந்த பைத்தியக்காரன் என்னை விட்டு ஓடி போயிட்டான், ஸோ சும்மா இருந்திருந்தாலாச்சும் என்னோட லவ்வை சொல்லியிருந்திருப்பேன், அதை விட்டுட்டு பெருசாக சீன் போட்டு ஓடி போயிட்டான், அவங்ககிட்ட போய் என்ன கெஞ்ச சொல்கிறீங்களா? பார்த்தீங்களா மேடம் திமிர? அப்படிலாம் கெஞ்ச முடியாதுங்க, பொறுமையாக தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் கௌதம வெளியில் வர வச்சுட்டு தான் நான் என்னோட லவ் எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்த முடியும். அதனால் வெயிட் பண்ணுங்கள், இந்த பைத்தியக்காரனுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். அது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் எப்படி ட்ராவல் பண்ணுறோன்றத எங்கள் கூட இருந்து பார்க்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. அவ்வளோதாங்க, சொல்ல அந்த விஷயத்த சொல்லிட்டேன். 100 எபிசோட் வரைக்கும் நிறைய ப்ராப்ளம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஹெல்த் இஷ்யூ இது எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி 100 எபிசோட் உங்கள் எல்லாருக்கும் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அவுட்புட் சூப்பராகவும் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க, அது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். திரும்ப சொல்கிறேன், இந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது அவ்வளோ சிரிச்சுட்டே இருக்கேன் நான். அதனால் அந்த கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் பண்ணிவிடுங்க. அப்பப்போ பார்க்கும்போது நானும் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை இந்த மாதிரி நான் பேசும்போது உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். பார்த்தீங்களா, கௌதமோட வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது பேசும்போது. ஸோ இந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால தான் என்னால் கண்டினியூவாக வாய்ஸ் கொடுக்க முடியல, ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருதுங்க த்ரோட்டு. ஸோ அதனால தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கம்பேக் அந்த ஒரு சீரியஸ் ஆச்சும் டெய்லி போட்டு கரெக்டாக கவர் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் கஷ்டப்பட்டாச்சும் நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உன்னை தேடி போட்டுட்ருக்கேன். அதனால் என் சொந்தங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நினைவுகள் அவுட்புட் சூப்பராக கொடுத்தலாம். திரும்ப நான் சொல்கிறேன், நினைவுகள் அவுட்புட் சூப்பராக தான் கொடுப்பேன், சூப்பராக தான் எண்டிங் கொடுப்பேன். அப்படியே போயிட்டு உங்கள் குலசாமிக்கிட்டலாம் ஒரு வேண்டுதலையும் போட்டு வைங்க. பாவம் இந்த அட்மிட் புள்ள பழச்சிட்டு போட்டோம், த்ரோட் இன்ஃபெக்ஷனை திருப்பி கொடுக்காத சாமி அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். த்ரோட் இன்ஃபெக்ஷன் முடியலங்க, எரியுது. ஏன்னா என்னால் நிப்பாட்டி நிதானமாகவும் பேச முடியலங்க. அது மாட்டுக்கு காமெடி வருது, நான் மாட்டுக்கு பேசிட்டு போயிடுறேன். அதனாலே ஃபஸ்ட்டு தொண்டை எரிச்சல் அதிகமாகுது. இப்போலாம் 10 நிமிஷம் கேப் விட்டு வீடியோ எடுக்கிறேங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் ஒரு வேண்டுதலை போட்டு வைங்க. சாமி லிஸ்ட்டை பார்த்துட்டு பொறுமையாக நிறைவேற்றினாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக இமீடியட்டாக நிறைவேற்றினாலும் பரவாயில்ல, அப்படியே நிறைவேற்றிட்டு போவார். ஓகே, உங்கள்கிட்ட பேச வந்த எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன்.
தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். பாய். பாய்.